சில படங்கள வந்துட்டு என்னால கோடுகளாவோ, இல்ல ஒரு இதுவா வரைய முடியல, அப்ஸ்ட்ராக்ட்டா பண்ண முடியலன்றத வந்து நான் வந்துட்டு ஸ்கல்ப்ச்சரா பண்ணணும்னு ஆசைப்படுவேன். அப்போ ரீசென்ட்டா வந்துட்டு நான் வந்துட்டு ஒரு பனைமரம் நெறைய இங்க போயிட்டு வந்தோம். நெறைய பனைமரம் சின்ன வயசுலேருந்தே பார்த்துருக்கேன். ரியலிஸ்டிக்கா வாட்டர் கலர் பண்ணியிருக்கேன். பெரிய ஸ்கேல்ல ஆயில் கலர் பண்ணியிருக்கேன். ஸோ எல்லா மீடியமும் ட்ரை பண்ணதுக்கப்புறம் இத எப்படி ஒர்க் பண்றது? வெறும் அப்ஸ்ட்ராக்ட்டா மினிமலா வந்துட்டு வுட் சிஎன்சி என்கிரேவிங் பண்ணி பார்த்துருக்கேன். நான் சொன்னேன், ஓகே இத வந்துட்டு இலைய வந்து பனை இலையாவே வந்துட்டு ஃபுல்லாவே வந்து ஒர்க் பண்ணி பார்க்கலாம். ஸோ பனைமரத்த வந்துட்டு ஒர்க் பண்ணி பார்க்கலான்னு ஒரு பனை இலைய வந்துட்டு ஸ்கல்ப் பண்ண ஆரம்பிச்சேன் நான் ஆக்சுவலி. பிராஸ்ல வந்துட்டு ஒரு பனை இலைய வந்து செஞ்சு, ஒரு இலை மட்டுமே 100 கிலோ வந்துருச்சு. சாரி 3 இலை சேர்ந்து 100 கிலோ வந்துருச்சு. 100, 150 கிலோ வந்துருச்சு. ஸோ அது வந்து இப்போ செடி மாரி செஞ்சுட்ருக்கேன். இன்னும் கொஞ்சம் பெருசா ஒரு அந்த பனைமரம் செய்யறதுக்கான காரணம் என்னென்னா வந்துட்டு, ஒரு கேரக்டர் அனலைசேஷன்னு ஒண்ணு இருக்கும். பனைமரத்துக்கு கீழ நின்னு பால் குடித்தாலும் கல் குடிச்சத தான் யோசிப்பாங்க அப்படின்றது இருக்குல்ல. அந்த மாதிரி நம்மளை பார்த்து ஒருத்தங்க இந்த குரூப்பில் இருக்காங்களோ, இல்லை இவன் இந்த மாதிரியோ அப்படின்றதுக்குல அது ரொம்ப பெரிய தப்பு. இந்த மாதிரி இன்டைரக்டான பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட்டுக்காக நான் அந்த ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணேன். ஒரு சில ஒர்க்கும் அந்த மாதிரி தான். என்னோடய அப்ஸ்ட்ராக்ட்லேயே பனைமரம் வரைஞ்சிருக்கேன். அதெல்லாம் வந்துட்டு அதோட டைட்டிலும் அதுக்கான விஷயமும் சென்ஸ் வந்து இதுதான். யாரும் வந்துட்டு நம்ம ஏன் பனைமரத்துக்கு கீழே நின்று பால் குடிக்கக்கூடாதா? அது எப்படி அவங்க வந்துட்டு அது கல்லுன்னு யோசிச்சுப்பாங்க. ரெகுலர் ப்ராக்டிஸாக இருந்தாலும் நீ யாருன்றது தெரிஞ்சுக்கணும்ல. அது தெரிஞ்சு அவங்க பார்த்தா மட்டும்தான் அதை கன்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்றதுக்காக இந்த ஒர்க்கை வந்து நான் அப்ஸ்ட்ராக்டாக பண்ண முடியல. அதனால தான் அதை ஸ்கல்ப்ச்சராக மாற்றுறேன். ஒரு பனைமரமாக லைவ் சைஸ் பனைமரம் ஒன்று பண்ணி, ஒரு நியூடான ஒரு கேர்ள் உட்கார வச்சு, இல்லை ஒரு அம்மா பிள்ளைக்கு பால் கொடுக்குற மாதிரியெல்லாம் ஒர்க் பண்ணலாம் அப்படின்றது ப்ரொஜெக்டாக பண்ணிட்டுருக்கேன் இப்போது.